அந்த அடிப்படையிலே இது ஒரு விசாரணை நடைபெறுகின்ற விஷயமாக இருக்கும்போது நாங்கள் அவசரப்பட்டு இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் பங்குதாரர்களாக இருக்க வேண்டுமான்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் நாங்கள் எங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் கையெழுத்திடாமல் இருந்தோம். ஆனால் தற்போது தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்ட சில விடயங்களை பார்க்கும்போது நாங்கள் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை விவாதத்தில் இருந்து அல்லது இந்த விடயத்திலிருந்து இலகுவாக கடந்து செல்லக்கூடிய ஒரு விடயம் இது அல்ல என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை இந்த சபையிலே சமர்ப்பித்த போது எங்களுடைய கட்சி சார்பாக அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையிலே நாங்கள் கையெழுத்து வைப்பதை நாங்கள் தவிர்த்திருந்தோம். நாங்கள் அவ்வாறு கையெழுத்து வைப்பதை தவிர்ப்பதற்கான முக்கியமான காரணங்கள் இரண்டு இருந்தது. ஒன்று, இந்த விடயம் ஏற்கனவே நாடாளுமன்றத்திலே கோப்புக்குழுவிலே இந்த விடயம் விசாரிக்கப்பட்டு அல்லது கையாளப்பட்டு கொண்டிருந்தது. அதேபோல் சம்பந்தப்பட்ட இந்த அமைச்சரவர்கள் தொடர்பாக கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அமைச்சரவர்கள் அந்த வழக்கில் இருந்து பிணையில் இருப்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டிருந்தோம். அந்த அடிப்படையிலே இது ஒரு விசாரணை நடைபெறுகின்ற விஷயமாக இருக்கும்போது நாங்கள் அவசரப்பட்டு இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் பங்குதாரர்களாக இருக்க வேண்டுமான்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் நாங்கள் எங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் கையெழுத்திடாமல் இருந்தோம். ஆனால் தற்போது தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்ட சில விடயங்களை பார்க்கும்போது நாங்கள் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை விவாதத்தில் இருந்து அல்லது இந்த விடயத்திலிருந்து இலகுவாக கடந்து செல்லக்கூடிய ஒரு விடயம் இது அல்ல என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அந்த வகையிலே தான் நாங்கள் இந்த விவாதத்திலே இன்று ஒரு முடிவை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த வலுசக்தி துறை என்பது தனியாக பணத்துடன் மின்சாரத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் அல்ல. இது இந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்போடு சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த நாட்டினுடைய பொருளியல் உறுதிப்பாட்டோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதேபோல் இந்த நாட்டின் வாழுகின்ற மக்கள் அரசாங்கத்திலே வைத்திருக்கின்ற நம்பிக்கையில் சம்பந்தப்பட்ட விடயமாக இது இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் பலசக்தி அமைச்சருக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா முன்மொழிவு கொண்டு வரப்படும் போது அரசியல் அமைப்பு இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் உடைய நன்னடத்தை நிர்வாக நடைமுறைகள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையிலே எங்களுடைய கட்சி சார்பாக நாங்கள் ஆராய்கின்றோம். அந்த வகையிலே முதலாவதாக ஒழுக்கம் மற்றும் நன்னடத்தை மீறல் என்பது எங்களாலே அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக பத்திரிகை சம்பந்தமாக நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. பலசக்தி அமைச்சர் முன்னர் உரக்கூட்டுத்தாபனத்திலே கொள்வனவு மேலாளராக பணியாற்றிய பொழுது 8.86 மில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியதாக அமைச்சருக்கு எதிராக ஒரு மேல் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே அமைச்சர் மீது பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அவர் இப்போது பிணையிலே இருக்கின்றார். அந்த வகையிலே ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் பிணையிலே இருக்கின்ற குற்றச்சாட்டு அது என்ன நிரூபிக்கப்படவில்லை என்பது உண்மை.
ஆனால் ஒரு குற்றச்சாட்டு நீதிமன்றத்திலே நீதிமன்றத்திலே வைக்கப்பட்டு பிணையில் இருக்கும் ஒருவர் அமைச்சு பதவியில் நீடிப்பது என்பது பொது நலனுக்கும் நல்லாட்சிக்கும் எதிரானதாக நாங்கள் பார்க்கின்றோம். நாங்களும் இந்த ஊழல், லஞ்சம், கொள்ளை, களவு என்பதற்கு எதிரானவர்களாக இந்த பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றோம்.